ரங்கராஜ், என்னப்பா? எனக்கு ஒரு உதவி பண்றியா? சொல்லுப்பா. லீவு கேட்டேன், தரல. ஒரே வயிற்ற வலி, உடம்பு சரியில்லை. இந்த அட்ரஸ்ல இந்த லெட்டரை டெலிவரி பண்ணிடுறியா? அது வந்து 5 ரூபாய் தரப்பா. 5 ரூபா தெரியா? வேண்டாம். தண்டபாணி 10-5 சாந்தி காலனி அண்ணா நகர். ஐயோ 50 ரூபா நான் தரேன். பாரு நீயே கொண்டு போய் விடு. ஐயோ என்ன பணம் கூட வர மாட்டேங்குது இருக்குது அந்த வீடு. நான் நீயே கூட விட என்ன விட நல்ல ஆளியா நீ என்ன கூட கூடாதா? ஐயோ நான் வரேன்பா. ஐயோ இந்த அட்ரஸ் புரிஞ்சு வச்சிருக்காங்க போல இருக்கு. யாருமே போக மாட்டேங்கிறானுங்களே. உனக்கு பங்கு வர தவணம் கிடைச்சதா? வர வர உங்க கூட ரொம்ப சொல்லையா போச்சு. எனக்கு உங்க கூட ரொம்ப சொல்லியா போச்சு. உள்ள போய் விளையாடுமா? அடியே வெங்கடலட்சுமி, இந்த மாதிரி ஒரு பைத்தியத்தை என் தள்ள கட்டிட்டு நீ பாட்டுக்கு போய் சேர்த்துட்டியேடி. அப்பா பைத்தியம் கரெக்டானே பேசுறீங்க. உங்க அம்மாவோட தான் பேசினேன். போய் சொல்ற. அம்மா தான் செத்து போயிட்டாங்களே. எப்படி பேசுது? அதனாலதான் தைரியமா பேசினேன். என் ராஜாத்தி, என் கண்ணு, என் பட்டு நல்லா இருக்கியம்மா? இந்தா. ஏன் என்ன பார்க்க வாழவே மாட்டேங்கிற? நல்லா கேள. என்ன என்ன பண்ண சொல்றீங்க? நான் பாக்குற வேலை அப்படி இருக்கேன். பொம்பளைக்கு ஹாஸ்டலுக்கு வாடனா இருக்கிறவங்க அங்கேயே தங்கணுமா? இல்லனா இவ்வளவு பெரிய வீட்டை விட்டுட்டு நான் ஏன் அங்க தங்க போறேன்? என்னம்மா ஐடியா? என்ன நீங்க ஆம்பளைங்க மாதிரி பேண்ட் கோட்டு போட்டுக்கிட்டு ஆம்பளைங்க ஹாஸ்டலுக்கு ஒழுங்கா போயிடுங்க. அப்ப அடிக்கடி பார்க்க வரல. நல்ல பொண்ணுமா நீ. கேட்டல்ல, இப்படித்தான் இந்த பொண்ணுக்கு என்ன வழி? உன் புருஷனோட ஃப்ரெண்டு டாக்டர் ராஜன் ஃபாரின்ல இருந்து ஒரு வாரம் சொன்னேன். அந்த டாக்டர் எப்ப வருவாரு? இந்த வாரம் வரதா லெட்டர் போட்டிருக்காரு. வந்தாருன்னா கண்டிப்பா இங்க வருவார். கவலைப்படாது. எந்த டாக்டர் வராரோ? இந்த சரீரக்கு எப்பதான் புத்தி தெரியுமோ? என்னம்மா அப்பா என்ன ரொம்ப ரொம்ப திட்டுறாரு. அப்படிலாம் திட்டாதீங்க. என்ன பாவம் குழந்தை, அதுக்கு என்ன தெரியும்? குழந்தையாவது கோட்டானாவது இது கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுற அவஸ்தை. வாங்க டாக்டர் வாங்க, உட்காருங்க. தேங்க்யூ. மிஸ்டர் சக்கரபாணி. மிஸ்டர் சக்கரபாணி, நான் இங்க மெட்ராஸ்ல 2 hours தான் தங்கிருக்கேன். உங்களை மாதிரி இன்னும் 2 பேரை பார்க்க வேண்டியது. உங்களுக்கு நான் 10 நிமிஷம் தான் கொடுத்திருக்கேன். ரொம்ப சந்தோஷமாங்க. நான் இங்க இருந்து டெல்லி போய் அங்கிருந்து நைரோபி போனேன். இதான் பேசுங்க. என் தங்கச்சி மக ராஜி, என் மக மன்பதற்கு இவளைத்தான் கட்டி வைக்கணும்னு ஆன வரைக்கும் ட்ரை பண்றேன். அவன் என்னடா வேட்டியை கொண்டா புடவைய கொண்டாங்கிறான். என் மகன் ட்ரீட்மெண்ட்டுக்காக எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, லட்சம் ரூபாய் தரேன். அவனுக்காக தனியா ஒரு ஆஸ்பத்திரியை ஓபன் பண்ணுங்க. அவங்க தாத்தா எவ்வளவோ சொத்துக்களை வச்சுட்டு போயிருக்கிறாரு. என்ன புண்ணியம். மேனேஜர், அந்த சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுற மாதிரி இருக்காரு. யாரு? உங்க அப்பா இருங்க. ஹாய் டாடி. ஹாய். இவர் யாரு? கண்ணே மன்மத குஞ்சு. இவர் தாண்டா நம்ம டாக்டர் ராஜன். ஓ ஹாய். ஓ ஹலோ. நீங்க சீக்கிரமே ஒரு கல்யாணம் பண்ணிக்க கூடாது. நான் நினைக்கிற பொண்ணை மட்டும் நீங்க கண்ணு முன்னாடி கொண்டு நிறுத்திட்டீங்க. அடுத்த நிமிஷமே நான் அட்டகாசமா கல்யாணத்தை பண்ணிக்குவேன். வாட் மேனேஜர்? எஸ் சார். அப்புறம் என்ன கண்ணே மன்மதா, அவன் யாரு, எங்க பார்த்து, எப்படி இருப்பா? நான் இல்ல. நீ கனவுல வந்தா நான் பயந்துருவேன். அந்த பொண்ணு ரொம்ப அழகாவே இருப்பான். ஒரு நாள் ஒரு பெரிய கோபுர கோயில் வாசல் அவளை பார்த்தேன். நான் அவளை பார்த்தப்போ அவன் உடுத்திருந்தது காஞ்சிபுரம் பொட்டு கடலை, பட்டுப்படலை இல்லையா மேனேஜர்? மேனேஜர், அவ காதுல வயிற கம்மல், வாயில ஈர தும்மல், அவ கண்ணு இருக்கே அவ மூக்கு இருக்கே மூக்காது மோகனம், அவ சிரிப்பு இருக்கே சிரிப்பாது முத்து பற்களால அப்படியே சிரிச்சா. அவ கூட பேசினியா? பயிற்சிக்காரன் பேசாம இருக்க முடியுமா? அவகிட்ட போய் கண்ணே உன்னுடைய பேர் என்னன்னு கேட்டேன். ஆனா அவ வாயை தொடர்ந்து பதில் சொல்றதுக்கு முந்தி இந்த ஒப்பனத்தை அப்படியே கலக்கிட்டேன். மேனேஜர், ஒரு கார் எடுங்க, நான் உடனே போய் ஆகணும். கார்லயே வா, ஒரு ரவுண்டு போகணும் மேன். கம் மேனேஜர். பெக்யூலியர் கேஸ். பார்த்தீங்களா,
அவன் கனவுல கண்ட பொண்ணு யாருன்னு தெரிஞ்சாதானே நம்ம கல்யாணம் பண்ணி வைக்க முடியும். ஒண்ணு வேணாம், அந்த பொண்ணை மறந்துட்டு அவன் இந்த பொண்ணை கட்டிக்கிறதுக்கு நான் ஒரு மெத்தட் சொல்றேன், அதை பண்ணி பாருங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். உஷா என்ன பண்றே? எங்க எடுத்துட்டு போற? உஷா ஒட்டை சிவஞ்சி எடுத்துட்டு போற மாதிரி எடுத்துட்டு போறீங்க. என்னமா அது? உஷா ஐயோ உஷா சுமாரு உள்ள போ. உஷா சுமாரு உள்ள போ. உஷா சுமாரு உள்ள போ. உஷா சுமாரு. உஷா உள்ள போச்சு. மாட்டேன். மாட்டியா? ஐயோ உஷா உஷா நீ நல்ல பொண்ணு இல்லமா, உள்ள போமா. இப்போ உன்னை பார்க்க டாக்டர் டாக்டர். அப்பா 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 டாக்டர் எப்படி பாருப்பாரு? இந்த ஒற்றை கொம்பாட்டம் நீட்டமா உயரமா இருப்பாரா? ஆமா, உள்ள வரும்போது குள்ளமா இருப்பார். உன்னை பார்த்த உடனே விசூரம் எடுத்து உயரமாயிடுவார். ஐயோ அப்பா நான் ஒண்ணு டாக்டர் கட்டிக்க மாட்டேன்ப்பா. நீ கெட்ட கெட்டுக்கு டாக்டர். இந்த நாளில் ஒரு கம்பவுண்டர் கூட உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். அந்த டாக்டரோட பேர் என்ன? அவர் பேரு டாக்டர் சிங்காரவேலு. சமத்து. உள்ள போமா. உள்ள போமா. ஐயோ அவர் வந்துட்டார் போல இருக்கே. உள்ள போமா. வாங்க வாங்க, உங்களுக்கு யார் வேணும்? நீங்கதான் டாக்டர் சிங்காரவேலனா? சிங்காரவேலனே வா வா. என் பாட்டை நிறுத்தி விட்டாய். உன் பாட்டை கேட்க ஓடோடி வந்தவரை ஏமாற்றாது. பாரு பாரு பாரு. நீங்க டாக்டரா? ஆபரேஷன் பண்ண வந்திருக்கீங்களா? பேசாம இருக்க மாட்டேன். தண்டம் தண்டம் தண்டம். உங்க அப்பா தான் டாக்டர் சிங்காரவேலு கொடுக்க சொன்னார் சார். ஓஹோ, மாம்பழம் சிங்காரவேலு சித்த பைத்தியம். சித்த வைத்தியம் புத்தகம் கொடுத்தாரு. அதான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப தேங்க்ஸ் தம்பி. எனக்கு ரொம்ப தேங்க்ஸ். எல்லாம் சில்லறை சர்வீஸ் தானே. உனக்கு எவ்வளவு சில்லறை? தப்புமா, என் ஒரே பொண்ணு, ஒரே அப்பா. கொஞ்சம் ஒரு மாதிரி. ஆமா, எங்க அப்பா ஒரு மாதிரி, நான் ஒரு மாதிரி, நீ இது மாதிரி. நான் போற இடம்லாம் மாதிரி கேஸாவே வந்து மாட்டுது. அப்ப நான் தம்பி காபி சாப்பிட்டு போலாம். தேங்க்ஸ் சார். யோ, இந்த பஸ் எனக்கு தானே எவ்வளவு சாப்பிட சொன்னார்? 3 வேளையும் சாப்பிடுங்க, உங்க இஷ்டம். அப்புறம் விட வாங்கிக்கிறேன் சார். இந்த வாங்கிக்கோ. தம்பி உங்க பேர் என்னங்க? ஜெகன். ஊருக்கெல்லாம் உபகாரம் பண்றீங்க. மாடியில ஒரு ரூம் காலியா இருக்கு, வாடகைக்கு விடலாம்னு இருக்கேன். ஐயோ எனக்கு வீடு இருக்கு சார். அதெல்லாம் முடியாது, நீ தான் குடி வரணும். யாராவது நல்ல ஆளா இருந்தா பார்த்து அனுப்புங்க. அப்ப நீ வேணப்பா. சீக்கிரம் கணக்கு போல சீக்கிரம். இது மஞ்சள் கலர் தானே? கண்ணாடி கலந்து பாருங்க. மஞ்சள் தான். இந்த புடவையில படுத்தாதாயா அந்த சுந்தரியே சொப்பனத்துல வர. உங்களுக்கு சொப்பனத்துல வர அந்த பொண்ணுக்கு இந்த கலர் தான் பிடிக்க முடியும். கணக்கு குழந்தை கட்டிக்கிட்டு தான் அவன் சொப்பனத்துல வரான்ற. இந்த பொண்ணை எப்பயாவது தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்திருக்கேன். நான் அவளை தான் கட்டிக்க போறேன். ஏங்க இந்த சொப்பனத்துல வந்த பொண்ணை நான் எப்படிங்க தேடி கண்டுபிடிக்கிறது? நாளைக்கு சொப்பனத்துல நீ வா, உனக்கு அந்த பொண்ணு அடையாளம் காட்டுறேன். ஏங்க அந்த பொண்ணுக்கு என்ன பிடிச்சு போச்சுன்னா என்ன சொன்ன பொண்ணு? நீங்க பெரிய மெடிக்கல் எக்ஸ்பர்ட், நியூரோ சர்ஜன். உங்களுக்கு தெரியாதா என்ன போல பைத்தியக்காரன் தெரிய போகுது? சொல்லுங்க. ஆமா சரசு இங்க இன்னும் கூட வரதான் இருந்தா, ஆனா ஹாஸ்டல்ல என்ன ப்ராப்ளமோ வரல. போன தடவை வந்தபோது கூட நான் பார்க்க முடியல, அப்படியே ஜப்பானுக்கு போயிட்டேன். ஆமா, மெட்ராஸ்ல எத்தனை நாள் தங்குவீங்க? நான் நாளை நைட்டு நைரோபியில் இருக்கணும். நைரோபிலியா? நைரோபி எங்க இருக்கு தெரியுமா? மவுண்ட் ரோட்ல. அது ஐஓபி. நைரோபி ஆப்பிரிக்காவில் இருக்கு. குஷி குஷியாவாமா, நம்ம டாக்டர் ஒண்ணும் செய்ய மாட்டாரு. ஒண்ணு செய்யறதுக்கு டாக்டர்.
She seems to be very intelligent. இந்த நேரத்தில் எதுக்கு கயிறு? நான் குதிக்கணும். கயிறு குதிப்பா. நீதான் எங்க ஒளிச்சு வச்சுட்ட? ஆமா, நான் தான் உன் கயிறு ஒளிச்சு வச்சிருக்கேன். கொடுக்குறா. ஐயோ கொண்டு வருவேன். கயிறு குதிப்பா. எனக்கு தெரியாம நீ சிட்டிங் ஆட போறியா? ஆமா, அது ஒண்ணுதான் எனக்கு கழிச்சு. ஒரு வயசு பொண்ணு உட்கார வச்சோம், அதே கணக்கில் போட. ஸ்கிப்பிங் ரோப் எங்க ஒளிச்சு எனக்கு தெரியும். நானே போய் எடுத்துக்கிறேன். கிங்கரி, ஏ உஷா, எங்க போறேன்னு கிச்சன் பக்கம் இறங்க பண்ண எனக்கு மகாத்மா வரும். உங்க பல்ல நான் உடைப்பேன். என் பல்ல நீ உடைக்கிறியா? இந்த என் பொய்ப்பல் உட. என்ன நீ கேட்கல இல்ல? இரு, உன்னை என்ன பண்ற பாரு. உஷா, உஷா, எடுக்காத எடுக்காத. நீ வாங்க. ஐயோ, வாங்க வாங்க. இன்னும் வாங்கறதுக்கு என்னங்க பாக்கி இருக்கு? எல்லாத்தையும் போட்டீங்களே. குட் ஈவினிங் சார். இட்ஸ் a very bad evening for me. I am very sorry. மேலே பட்டுடுச்சா? பரவாயில்லைங்க, வீடுன்னு சொன்னா 1000 இருக்கும். உள்ள இன்னும் நிறைய இருக்கு. யாருமாங்க? ஒருத்தர் இல்லப்பா, எனக்கு தெரிஞ்சவங்க வந்திருக்காங்க. பேசிட்டு இருக்கேன். தெரிஞ்சவங்களா? ஐயோ, உங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க. ஹை ஹை ஹை. உட்காருங்க சார். பரவாயில்ல, இருக்கட்டும். உட்காருங்க. சந்திரபாணிங்கிறவரு அவர் எங்க அப்பா தான் சார். உள்ள கிச்சன்ல இருக்காரு. கிச்சன்ல என்ன பண்றாரு? நான் எல்லாத்தையும் கழிச்சு கழிச்சு வருவேனா, அத எங்க அப்பா அடிக்க அடிக்க வைப்பாரு. நான் மறுபடியும் கழிச்சிடுவேன். அந்த விளையாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு? எனக்கு பிடிக்குங்க. நல்ல விளையாட்டு. சார் கிட்ட வாங்க. ஒரு ரகசியம். அங்க இருந்தே சொல்லு, பரவாயில்ல. எங்க அப்பா ஒரு மாதிரி. என்னடா இது? நிலவரம் எதுவுமே சரியில்லையேங்க. அப்பா அப்பா, என்ன பார்க்க மாப்பிள்ளை வந்திருக்காருப்பா. அப்பா, மாப்பிள்ளை என்ன பார்த்து ரொம்ப பயப்படுறாரு. சீக்கிரம் வாயேன், சீக்கிரம் வாப்பா. இந்த வீட்டுல ஒரு பய வர நாய்க்கெல்லாம் போயிடுச்சு. வந்திருக்காருப்பா. வணக்கம் தம்பி. வணக்கங்க. தகராறு பண்ணாம இதெல்லாம் எடுத்துட்டு போய் உள்ள போய்மா. ஓமா. என் ஃப்ரெண்டு ஜெகன் இங்க அனுப்பினாரு. தம்பி, தைரியமா சரியா உட்காருங்க. பரவாயில்ல சார், நீங்க குடி வரதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். மாடியில தான் உங்க ரூமு. பரவாயில்லையா? ஒரு 10 நாளைக்கு தானே சார். 10 வருஷம் இங்கே குடியிருங்க. இத பாருங்க, வாடகை கிடகை எதுவும் தர வேணாம். நீங்க கூட சாப்பாட்டுக்கு ஹோட்டல் விட்டு அலைய வேணாம். நம்ம வீட்லயே நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கலாம். என்ன சொல்றீங்க? ஒரு சின்ன சந்தேகம், வீடு உங்களுக்கு தானே? உங்க சொந்த வீடு மாதிரி நினைச்சு இங்கே தங்குங்கன்னு சொன்னேன். என்னடா இவ பைத்திய மாதிரி பேசுறாடே, யோசனை பண்றீங்க? யோஜனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்க பொண்ணே உங்களை பத்தி சொல்லிச்சு. தப்பா நினைக்காதீங்க தம்பி, அது ஒரு மாதிரி. பரவாயில்ல, இப்ப எல்லாரும் ஒரே மாதிரியாவா இருக்க முடியும்? 6 மாசம் ஆச்சு, புத்தி கொஞ்சம் நிதானம் இல்ல. உங்களுக்கு? எனக்கா? நான் நல்லா தானே இருக்கேன். ஏன்பா, என்ன பார்த்தா பைத்திய மாதிரியா இருக்கு உனக்கு? ஓரளவுக்கு தெளிவா அடிக்காம உதைக்காம பேசுறீங்களே. உஷா கூட அப்படித்தான். அடிச்சு கிடிச்சு எதுவும் பண்ணாத. பைத்தியம்னா பைத்தியம் இல்ல, பைத்தியம் மாதிரி. வருத்தப்படாதீங்க சார்,
சீக்கிரமே 2 பேருக்கும் குணமாயிடும். டாக்டர் கூட இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல, குணப்படுத்தலாம்னு சொல்லிட்டாரு. மரியாதை தெரிஞ்ச பொண்ணு. ஏமா நீயே காசு போட்டியா? உங்க பேர் என்ன? சந்திரசேகர். சந்துருன்னு கூப்பிடுவாங்க. சந்திரு? காஃபி நல்லா இருக்கா? சந்திரு, சந்திரு, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிக்காம என்னம்மா, இப்பதானே வந்திருக்காரு. உனக்கு பிடிச்சிருக்குல்ல, உங்க கூட ஒரு 4 நாள் பழகினா தன்னால அவருக்கும் பிடிச்சிட்டு போகுது. அருமையான ஐடியா மேனேஜர். இந்த ஐடியாவை கொடுத்தது யாரு? என் ஃப்ரெண்ட் மிஸ்டர் ஜெகன். நாளையில நீங்க தான் எனக்கு மேனேஜர். ஐயோ வேணாங்க, நானே கோயிலா போய் அங்க வரக்கூடிய பொண்ணுங்களை எல்லாம் போட்டோ எடுத்து நானே கொண்டுட்டு வந்துடுறேங்க. வெரி குட், வெரி குட். டாடி, இந்த அருமையான ஐடியா கொடுத்ததுக்கு அவருக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுத்துருங்க. கொடுத்துடுறேன் மேனேஜர். கோயம்புரத்துக்கான வேலைகளை இம்மீடியட்டா ஆரம்பிங்க. மேனேஜர் சீக்கிரம். நான் எஸ்டேட்டுக்கு போய் வரதுக்குள்ள ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க அத்தனை போட்டோ என் பையன் கிட்ட ஒப்படைக்கணும். கவலைப்படாதீங்க சார், உங்களுக்கு இப்பவே கல்யாணம் ஆயிட்டோ வச்சுக்கோங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். கல்யாணம் எனக்கு? ஆமா அவனுக்கு. எந்த கோயில் ஆரம்பிக்கலாம்? ஒரு 10 நிமிஷம் எல்லாரும் அப்படியே இருங்க. ஒரு அர்ஜென்ட் கனவு உனக்கு கண்டு இடத்த சொல்லிடுறேன். எங்க போறவன் வேண்டாம், டைம் இல்ல. ஆண்டவா, உலகத்துள்ள எல்லா பைத்தியத்தையும் குணப்படுத்துப்பா. என் எதிரே கூட இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தை கொடுத்துட கூடாது. ஆண்டவா காப்பாத்தோம். உஷா, 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 சீக்கிரம் சாமியை வேண்டிக்க. சாமி, எங்க அப்பாக்கு நல்ல புத்தி கொடுப்பா. அப்பா, நான் உங்க வைஃப் வெங்கடலட்சுமி மாதிரி இருக்கேனா? புத்தியை தவிர பாக்கி எல்லாம் அப்படியே இருக்கு. உங்களுக்கு என் புத்தி தானே வந்தது? ஆமா, உனக்கும் எனக்கும் ஒரே புத்தி. உஷா, ஏன் இந்த புடவையில கட்டு பாலாக்குறேன்? நான் நல்லா இருக்கேன்னு சொல்லு. நல்லா இருக்கமா, அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்க. நீ இதெல்லாம் பத்திரமா கட்டி உள்ளவே. நாளைக்கு உனக்கு கல்யாணம் ஆன அப்புறம். நாளைக்கு என்ன கல்யாணம்? நாளைக்குன்னா நாளைக்கு இல்லம்மா. அப்பா எனக்கு எப்பப்பா நீ கல்யாணம் பண்ண போற? ஆயிடுச்சுமா, ஆயிடுச்சு. எங்க ஆயிடுச்சு? உனக்கு தானே ஆயிடுச்சு, எனக்கு எங்க ஆயிடுச்சு? கூடிய சீக்கிரம் ஆயிடும். சென்னை வந்துட்டாரு சார். ஏன் சார் வாசக்கதவை பூட்டி வச்சிருக்கீங்க? தம்பி கண்டுபிடிச்சிட்டியா? நான் தான் உனக்கு வேணுங்கிறதெல்லாம் இந்த வீட்டுல கொடுத்திருக்கேன். கதவை திறந்திருந்தா ஒருவேளை நீ திடீர்னு தப்பிச்சுக்கிட்டு போயிட்டா டாக்டர் வந்தா முதல்ல உங்க மண்டையை செக்அப் பண்ண சொல்லுங்க சார். கவலைப்படாத தம்பி, உஷாவுக்கு குணமான உடனே ஒன்னு அனுப்பிடுறேன். என்ன சார் பைத்தியக்காரத்தனமா இருக்கு? என்ன இங்க மடக்கி வச்சுட்டா உங்க பொண்ணு குணமாயிடுமா? என்ன புரியாத இருக்கிறேன். அது வரைக்கும் எனக்கு பேச்சு துணைக்கு ஆள் வேணாமா? வாரியா, இந்த பொண்ணுக்கு பைத்தியம் குணமான வரைக்கும் உன்னை நான் இந்த விட்டு வெளியே விட மாட்டேன். ஆமா, களைச்சு போயிருக்க. உனக்கு சாப்பாடு ஏதாவது எடுத்துட்டு வா. அப்பா, எனக்கும் பசிக்கு போல இருக்கு. சீக்கிரம் சாப்பாடு ரெடி பண்ணு. சார், சார், நான் அழகா இருக்கேனா? என் புடவை நல்லா இருக்கா? சகிக்கல, கன்றாவியா இருக்கு இந்த புடவை. அப்பா, நான் அழகா இல்லையா? என் புடவை நல்லா இல்ல சொல்றாரு பாப்பா. என்ன தம்பி, அவளை எதுக்காக அழ விடுற? அட கஷ்டகாலமே. இப்ப நான் என்ன சார் சொன்னேன்? பிடிக்கலன்னு ஏன் சொல்றீங்க? பிடிச்சிருக்குன்னு சொல்ல வேண்டியதானே? சரி சரி, பிடிச்சிருக்கு போதுமா? தேங்க்யூ. அதெல்லாம் நீயே வச்சுக்க. சார், உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லைக் யூ வெரி மச். அது நான் பண்ண பாவம். நீங்க ரொம்ப நல்லவரு சார். அப்படியா? சார், நான் தான் உங்களுக்கு ரொம்ப ட்ரபிள் கொடுக்கறேன்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த பாரு உஷா, நீ நல்ல பொண்ணா இருக்கணும். நான் உனக்காகத்தான் இந்த வீட்டுல இருக்கேன். Is it? அப்ப என் மேல உங்களுக்கு கோவமே இல்லையா? You are a nice girl. அப்ப என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களா? என்ன நீ உளர்ற? சரி சொன்னதான். இந்த மாதிரிலாம் பேசின பலார்னு அரைஞ்சிருவேன். அப்ப பாரு பையன் அழ வைக்கிறாரு. உங்க கூட பெரிய தொல்லையா போச்சியா? ஒருத்தர் வம்புக்கும் போத சின்ன குழந்தை அவளையே அப்பப்ப அழ விடுறதே. சார், என்ன கல்யாணம் பண்ணிச்சியான்னு கேட்கிறா சார். கேட்டா கேட்டா என்னவா? நல்லா இருக்கு சார். ஏயா, புத்தி சரியா உள்ள எந்த பொண்ணாவது உன்னை பார்த்து இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்குமாயா? ஏதோ புத்தி நிதானம் இல்லாத பொண்ணு கேக்குது.
சரின்னு சொல்லிட்டு போவியா? நல்லா இருக்கு சார். அதுக்காக சரின்னு சொல்ல முடியுமா? வாட் இஸ் திஸ்? அதான் போயா என்னமோ இங்கிலீஷ்ல கோச்சுக்கிறிய. கல்யாணம்னா உடனே கல்யாணம் கட்டிக்க போறேன். ஏதோ சரின்னு சொல்லி தொலையா. சரி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதானே? ஓகே. சத்தியமா? பாத்தீங்களா? ஆனா சரிதான், ரொம்ப தான் கோச்சுக்காதப்பா. எனக்கு இதெல்லாம் வேணாம் சார். என்ன ஆளை விடுங்க சார், நான் போயிடுறேன். என்னது போயிடுவியா? போயிடுவேன். உன்னை போக விட்டுருவேன். உக்காரியா? உக்காரியா? இந்த பொண்ணுக்கு என்ன பதில் சொல்ற சார்? என்ன சார் சொல்றீங்க? கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஆசை காட்டி ஏமாத்தி என் பொண்ணை கெடுத்து, ஐயோ மனச இந்த பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. என்ன சார் சொல்றீங்க? அப்படின்னு ஊரு பூரா சொல்லி உன்னை சந்தை சிரிக்க வச்சிருவேன். மரியாதையா இங்கே இருக்கணும், இல்ல மாட்டிக்கிட்டேன். அழாதீங்க. அடச்சி. பொன்மேனி உருகுதே, உன்னாசை பெருகுதே. இது எந்த படுத்து வசனா? வசனமா? இல்ல கிண்டலா? நான் பாட்டு பாடுறேன். நீ பாட்டா பாடுற? நீ ரொம்ப நல்லா பாடுவியா? அப்ப பாடே. உஷா, என்ன நீ விளையாடுறியா? நீ பாடு. அதெல்லாம் பாட மாட்டேன். அப்பா பாட சொல்லுங்கப்பா, பாட சொல்லுங்கப்பா. குழந்தை ஆசைப்படுது, பாடியா? சரியான விவஸ்தை கட்ட ஆளியா நீ. இப்ப நீ பாடுறியா? இல்ல நான் பாடுவேன். ஐயோ, நானே பாடுறேயா? என்னன்னு பாடுவேன்? தத்துவ பாட்டா பாடு. தத்துவ பாட்டு ரொம்ப அவசியம். வீட்டுல எது இருக்கோ இல்லையோ, நிறைய எலுமிச்சம்பழம் வாங்கி வச்சிருக்கான் உங்க அப்ப. நானே போட்டு கொண்டாந்துட்டேன். நானே மனசுக்குள்ள கட்டின பொண்டாட்டி நினைப்பு. நீதான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டியே. இதா இன்னொரு கிளாஸும் குடி. ரொம்ப பிரமாதமா இருக்கு, நீ குடிச்சிட. குடிக்க முடியாதியா? ஆண்டவா, சிரிக்கிற சிரிக்கிற. என்ன திட்டுல புரி. நன்றி. எதுக்கு? இப்ப நீ கூட ஸ்கிப்பிங் ஆடணும். அதெல்லாம் நான் வரல. இப்ப நீ கூட ஸ்கிப்பிங் ஆடல, நான் கத்துவேன். பாக்குறவங்க எல்லாம் உன்னை தப்பு தப்பா நினைப்பாங்க. சரிதான். சரிதானே? ஏறா. இந்த ஸ்கிப்பிங் கயிறு ஒண்ணு உனக்கு, ஒண்ணு எனக்கு. எனக்கு எதுக்கு கயிறு? தூக்க மாட்டிக்கவா? தூக்க மாட்டேங்கிறியா? அப்பதான் யோசனை பண்றேன். நீ தூக்க மாட்டிக்கிறது நான் பார்த்ததே இல்ல. தூக்க மாட்டிக்கோ, தூக்க மாட்டிக்கோ. என்ன செய்யணும் சொல்லி போல. போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணினேனோ. இங்க பாரு, நான் சொல்ற மாதிரி எல்லாம் நீ சொல்லணும். என்ன சொல்லணும்? யாரு செஞ்ச பாவம்? வேற யாரு? எல்லாம் நான் செஞ்ச பாவம். அது அப்புறமா சொல்லணும். யாரு செஞ்ச பாவம்? யாரு செஞ்ச பாவம்? நான் செஞ்ச பாவம். நான் செஞ்ச பாவம். இப்போ இத சொல்லிட்டு நீ ஸ்கிப்பிங் ஆடணும். லட்சுமி லட்சுமி லட்சுமி. என்ன சார்? கீழே வந்த அப்புறமா இறங்கு. மாட்டேன். நீங்க என்ன இப்பவே கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொன்னா தான் இறங்குவேன். சொன்னா கேளுமா, இறங்குமா. மாட்டேன் போங்கண்ணா.
என்னடா அது பெரிய எழவா போச்சு. அப்பனும் பொண்ணு பசங்க என்ன கொலைகேஸ்ல மாட்டி வச்சிருவீங்க போல இருக்கு. தண்டவாளி சார் இறங்கிடுமா? என்ன சொல்லிட்டீங்க? நான் கீழே விழுந்துருவேன். இறங்கிடுமா ப்ளீஸ்? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? முடியாது. என்ன பண்ணுவ? குதிச்சிருவேன். குதிச்சுக்கோ போ. உஷா எங்கப்பா? உஷாவை கீழே தள்ளிட்டியா? பாவி, என் பொண்ணை கொன்னுட்டியடா. போலீஸ் போலீஸ், உன்னை உள்ள தள்ளிடுறாயோ மாட்டாயா? உஷா 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 நீ உயிரோட இருக்கியாமா? இந்த பையன் உன்னை கீழே பிடிச்சு தள்ளிட்டானா? செந்தில் சார், நல்லா ஏமாந்துட்டீங்களா? ஒரு நிமிஷம் வயசா கிளக்கிட்டியே. சனியனே 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 சனியனே. உஷா கண்ணு எங்கம்மா குதிச்ச? பால் கண்ணில தான்ப்பா குதிச்சுட்டேன். சபத்து பால்கரில குதிச்சு விளையாட்டியாடி. வெரி குட் வெரி குட் வெரி குட். யோ, இனிமே ஒரு நிமிஷம் இங்க தங்க மாட்டேயா? என்ன வெளியே விட போறியா இல்லையா? நீ விடாதீங்கப்பா. விட மாட்டேன். என்ன பண்ணுவ? மாடியில இருந்து கீழே குதிச்சு செத்துருவேன். நீங்களும் குதிக்க போறீங்களா? வாங்க வாங்க. தம்பி, நீ உஷாவும் மாத்தி மாத்தி குதிச்சு விளையாடுங்க. நான் உள்ள போய் சமையல கவனிக்கிறேன். வாங்க வாங்க வாங்க. நீ சொல்ல கண்டுபிடிச்சேன் கண்டுபிடிச்சேன். இந்த பொண்ண ஆகா, இந்த பொண்ணுங்க மேனேஜர் சொப்பன சுந்தரிக்கு மூக்கு இது மாதிரிதான் இருக்கும். மூக்குன்னா அப்ப ஒண்ணுன்னா பார்த்துதான் சொல்லணும். எங்க அம்மா மாதிரி நானும் அவசர முடிவு எடுத்துட முடியுமா? பாத்தீங்களா, என் சொப்பன சுந்தரிக்கும் இதே மாதிரிதான் கண்ணு. என்ன பியூட்டிஃபுல் கண்ணு இல்ல? மேனேஜர் எவ்வளவு கஷ்டப்பட்டு முழிச்சு முழிச்சா கொண்டாந்துருக்கிறாரு. கண்ணை மட்டும் சொல்றியாடா? மேனேஜர் நோட் மூக்கு இதுன்னு சொல்லிட்டேன் இல்லையா? நோட் பண்ணீங்க. இதுதான் கண்ணு, இதுதான் உதகுது. அப்படியே கொஞ்சம் கீழே வாங்க. கழுத்து இதே மாதிரிதான் இருக்கும். அப்புறம் இது மேனேஜர் காலு அளவுக்கு கொஞ்சம் புடவை. பார்த்து பார்த்தா சொல்றியாடா? அதெல்லாம் ஸ்பேர் பார்ட்ஸ் தான் மேனேஜர். அவளையா பண்ணாதீங்க. இப்ப தம்பி சொன்னதை பூரா நோட் பண்ணி வச்சிருக்கேன்ல. இத ஒரு ஓவியம் கிட்ட கொடுத்து முழுசா எழுத சொன்னா தம்பி சொப்பனத்துல பாக்குற சுந்தரி இங்க கொண்டுட்டு வந்துருவா. ஃபேண்டாஸ்டிக் ஐடியா. சரி, இமிடியட்டா மேனேஜருக்கு ஒரு 2000 ரூபாய் கொடுங்க. கொடுங்க மேனேஜர். இமிடியட்டா ஒரு ஓவியனை பாப்போம். ஏ சொப்பன சுந்தரி நான் பார்த்தாகணும். ஐயோ நான் பார்த்தாகணும். எவன் அவன் இந்த மாதிரி உட்கார வச்சு போடுவான்? வேளா விலைக்கு காபி டிஃபன் சாப்பாடு கூடவே உன் பொண்ணு. அதுல என்ன பிரச்சனை? அப்போ அதுல என்ன பிரச்சனை? ஏதோ தமாஷா பொழுது போகுது இல்ல? ஆச்சு, இன்னும் 4 நாள். 4 நாள் தானே, அதுக்கப்புறம் என்ன விட்டுடுங்க. நீ வந்த பின்னால உஷா இந்த மாதிரி ரகலை பண்றதில்ல, திட்டுறதில்ல. அவளுக்கு பைத்தியம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வருது. தெரியல, குறைஞ்சு எங்கேயும் போல கொஞ்சம் கொஞ்சமா எங்கிட்டுதான் வந்துகிட்டு இருக்கு. நான் இங்க இருந்து போறதுக்குள்ள முழுசா எங்கிட்டே வந்துடும். எது எப்படியோ என் பொண்ணுக்கு குணமானா அது எனக்கு போதும். எனக்கு ஜாதகப்படி அஷ்டமத்துல சனி. உங்களுக்குமா? ஜோசியம் சொன்னா ஜோசியம் சொல்லாமலே எனக்கு தெரிஞ்சு போச்சு. என் ஜாதகத்துல 12 கட்டத்திலையும் சனி. செவ்வாயும் சனியும் நவக்கிரத்தை சுத்து சொல்லிருக்கான். போன் பக்கத்துல இருக்குது. 2 சுத்து சுத்திட்டு வந்துடுறேன். எனக்கு சேர்த்து சுத்துங்க. கதவை தாப்பால் போட்டுக்க. ஏன் திறந்திருந்தா என்ன? நான் தான் மடத்தனமா உள்ள வந்துட்டேன். வேற எந்த மடையனும் வர மாட்டான். நான் வந்துடுறேன்.
ராஜி ராஜி சாரி, நான் ராஜி நினைச்சுக்கிட்டேன். வரேன். இல்ல சார், புது ஜாகிரதை எப்படி இருக்கு? ஐயா மகாபாவி மகாபாவி, என்ன கொண்டாந்து இங்க மாட்டி விட்டு நாள் கணக்கா கம்மன் இருக்கே ஐயா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க சார், உங்க அவஸ்தை எனக்கு புரியுது. இன்னும் என்னைய அட்ஜஸ்ட் பண்றது? அந்த கேட்ட வீட்டை விட்டு கிளப்பிட்டீங்களா? முயற்சி பண்றோம், முடியலையே சார். இல்ல அந்த ஆளை எங்கேயாவது அனுப்பி வைங்கயா, நான் கொஞ்ச நாள் அங்க இருந்துட்டு போறேன். உங்க வைஃப் கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்கு, முதல்ல அதை பிடிங்க. குடியா வந்து 3 நாள் ஆச்சு. ஐயோ கீசுது உங்க நலம் நலம் அறியா வா இருக்க. அம்மாவுக்கு உடம்பு தேறிவிட்டது, ஆகவே வியாழக்கிழமை புறப்பட்டு வெள்ளிக்கிழமை அங்க வந்து சேருகிறேன். ஐயோ என்னாச்சு? என்ன ஐயா வெள்ளிக்கிழமை சம்சாரம் வர்றாயா? நம்ம சம்சாரம் வராங்களா? ஐயோ இங்கே வராங்களா? நான் போய் கூட்டு வந்துடுறேன். இனிமே நான் கவலைப்பட்டு ஒரு பிரயோஜனமும் இல்ல. எது நடந்தாலும் நடக்கட்டும் போயா. என்னதான் நடக்கும் நடக்கட்டும். பாடு பாடு, நீ சும்மா பாடியா? நீ பாடு பாடு. தம்பி என்ன நினைக்கிறேன்? இத வரைஞ்ச சாதாரண அந்த ஓவியனுக்கு 2000 பிச்சை காசு. உங்களுக்கு இவ்வளவு ஐடியாக்களை கொடுத்த இந்த ஐடியா திலகத்தை ஓகோன்னு கவனிப்பீங்க. என்ன வைக்கிறேன், உண்மை பற்றி எனக்கு தெரியாதா? நீ இருந்த சாதாரண பணத்துக்காகவா இதையெல்லாம் செய்கிறீர்? என் மேலுள்ள அளவு கடந்த பாசம் அல்லவா? இப்போ விஷயத்தை சொல்லவா? நீ என்ன செய்கிறீர்? இதை எடுத்துக்கொண்டு ஒரு போட்டோ ஸ்டுடியோவுக்கு செல்லுங்கள். இதை அப்படியே தத்ரூபமாக படமாக்கி அதிலிருந்து பல பிரதிகளை எடுத்து நாடு பூரா பரப்புங்கள் பரப்புங்கள். சங்கோதிக்கொண்டே போகிறேன். ரெடி, பாடத்தை ஆரம்பிக்கலாம். தாம் தெய் தெய் தக்கஜிமிதா தாம். எனக்கு ஆட தெரியாதுமா, தண்டபாணி சார், என்ன காப்பாத்துங்க சார். மாதே சார் ஆடுங்க. எனக்கு ஆட தெரியாதே. ஆட தெரியாது? இதான் குச்சிப்புடி. இது குச்சிப்புடி இல்ல, பூச்சிக்கடி, உடம்பா இருக்குது. இதான் குச்சிப்புடி. குச்சிப்புடி என்னடா பண்றீங்க? இப்படி கை வைங்க. எப்படி? அப்படி இப்படி அப்படி இப்படி ஆடுங்க. பெங்கால் எலக்ட்ரிக் கம்பெனில அசிஸ்டன்ட் மேனேஜரை கையெழுத்து போடுறவனுக்கு தேவையாதல்ல? தேவையா இதெல்லாம்? பாய முடிச்சனே. என்னையா வாய முடுங்க? வாங்கிக்கோ, அடி வாங்கிக்கோ, ஓடி வாங்கிக்கோ. யாத்தாடு கூட வர தட்டி. அப்பா படுபாய் பசங்களா, என்ன கொண்டு போய் மாட்டி விட்டீங்களா? லட்சுமி சந்திரா, குழம்பையில சோடா வாங்கிட்டு வாடான்னு இந்த பயல என்னங்க? யார் நீங்க? மாப்பிள்ள எங்க? மாப்பிள்ளையா? யாரு மாப்பிள்ள? நீங்க யாரு? வெளியில இருந்து வந்தவன். நீ யாரும் சொல்லாம என்னமோ உனக்கு தான் சோபா போட்டு வச்சிருக்கிற மாதிரி வந்து உட்காந்துட்ட. சரி அதான் போகட்டேன். என்ன யாருன்னு கேக்குறியா? யோ மரியாதை இல்லாத பேசாதையா, வயசானவனா இருக்கா? அவன் இவனு பேசுற பல்ல உடப்பேன். வரவன் போறவனுக்கு மரியாதை கொடுக்க நான் இங்க உட்காந்துருக்கிறேன். என்ன யாரை நினைச்சுட்டு இருக்கா? அதத்தான் அப்ப புடிச்சு நானும் கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். என்னமா மரியாதையை பத்தி லெக்சர் அடிக்கிறியா? யார் நீ? நான் தான் வராத சாமி. வராத பேர் பொறுத்த நல்லாவே இருக்கு. சந்துரு மாப்பிள்ள, அவனைத்தான் பார்க்க வந்திருக்கேன். சந்திரு? மாப்பிள்ளையா? எந்த சந்திர? இந்த வீட்டுல எத்தனை சந்திரியா இருக்கான்?
விளையாடுறியா? இந்த வீட்டுல இருக்க சந்துரு தான் என் மாப்பிள்ள. சாருதான். இன்னும் கொஞ்ச நேரம் கூட என்னையே சம்மந்திடுவான். இது பால்கார கேஸ். ஏய், பால்காரன் தொழிற்காரனா பல்ல உடைப்பேன். நான் யார் தெரியுமா? பெங்களூர்ல பெரிய லாயர். போன முதல்ல உன் மேல மான நஷ்ட வழக்கு போட ஏற்பாடு பண்றேன். முதல்ல இந்த இடத்தை விட்டு உருப்படியா போய் சேரு, அப்புறம் மான நஷ்டத்தை பத்தி பேசுவோம். கெட் அவுட். கெட் அவுட்டா? எவனும் என்ன பார்த்து இது வரைக்கும் கெட் அவுட் சொன்னதில்ல. அந்த குறை உனக்கு இருக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். கெட் அவுட். ஏ காலம், உன்ன சந்துரு என்ன சரியான மடையதான் கண்டவனை வீட்டுக்குள்ள விட்டுட்டு. ஏ காலம், என் மாப்பிள்ளைங்க. ஏய், இப்ப சொல்றேன் கேட்டுக்க. சந்துருவுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. இந்த உடான்ஸ் வேலைகளெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்க, மரியாதையா வெளியே போயிடு. கெட் அவுட். மறுபடியும் கெட் அவுட்டா? அதான் தமிழ்ல சொல்றேன். என்ன நினைச்சு வச்சிருக்க? மரியாதையா பேசு. நீ வாய முடியா? அறிவுள்ள ராஸ்கல். அறிவுள்ள ராஸ்கல். அறிஞ்சிருவோம். உன்னை மண்டையா போடாதே, என்னால முடியல. அந்த பைத்தியத்தை உள்ள வச்சு போட்டு. அந்த பைத்தியத்தை உள்ள வச்சு போட்டு. அந்த பைத்தியத்தை உள்ள வச்சு போட்டு. கடவுளா சாப்பிட்டு வெளியே வந்துட போறா. சோறு தண்ணி கொடுக்காங்க. சோறு தண்ணி கொடுக்காங்க. 10 மணிக்கு அது வேலை பார்க்கலாம். பெரிய வைக்கலாம்ல வைக்கல. என்னங்க இங்க எதுக்கு வந்திருக்கிறோம்? பண்டாரம். அவங்கள பாக்கலையா? பணத்தை எடுத்துக்க, அவங்கள கூப்பிடு. இவரை பார்த்தா கொஞ்சம் பெரிய பண்டாரமா தெரியுது. இவருக்கு ஒரு 100 ரூபாயா கூட. 100 ரூபாயா? ஆளுக்கு 50 கூட. 50? ஆமா 50. அவங்களுக்கு 50 பத்தலையா? இன்னும் வேணுமா? கேளு கூட. இப்ப விஷயத்துக்கு வா. புண்ணியவானே, நீங்க பொண்டாட்டி புள்ளியோட நல்லாவே இருக்கணும். சொன்ன அப்படி பொண்டாட்டிக்கு ஏற்பாடு செய்யணும். நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும். மேனேஜர் அந்த போட்டோ கொடுங்க. இத வச்சுட்டு என்னங்க பண்ணணும்? ஐயா சொல்றத கேளுயா. சொல்லுங்க. அந்த போட்டோல இருக்கிற பொண்ணை நல்லா பாரு. ஐயோ, ஐயா சொல்றத கேளுங்க. அதுக்கப்புறமா சாயந்தரம் இந்த கோயில் பக்கமா வர பொண்ணுங்களை நல்லா பாருங்க. நாங்க பண்டாருங்க, அதெல்லாம் பார்க்க கூடாதுங்க. அப்ப பண்டாரத்துக்கு துட்டு மட்டும் எதுக்கு? மேனேஜர் புடிங்க. பாக்குறேங்க. அப்படிவா வழிக்கு சில்லற பண்டாரம். யோ, அந்த போட்டோல இருக்கிற பொண்ணை இந்த கோயில் பக்கம் பாத்தீங்கன்னா உடனே எனக்கு தகவல் தெரிவிக்கணும். எப்படிங்க? பார். ஓட்ட வச்சிருக்கீங்க. என்னமோ எழுதி இருக்கீங்க. என் பேரு, கீழே என்னுடைய போன் நம்பர். அந்த பொண்ணை பார்த்த உடனே தகவல் தெரிவிச்சீங்கன்னா ஏனாம் 1000 ரூபாய். 1000 ரூபாயா? மூச்சை விட்டாத. பொண்ணை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் 1000. நான் அடிக்கடி இங்க வந்து போவேன். அதனால உங்களுக்கு எல்லாம் நம்பர் கொடுத்துறேன். நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4. மேனேஜர், அடுத்த கோயில் எங்க? முக்கியமான விஷயம், அந்த கோயிலும் நீங்களே வந்து நிக்க கூடாது. அங்க நம்ம பிரான்ச்சே இருக்கு. ஹலோ, anybody here? Come in. உங்களுக்கு யாரு வேணும்? Who are you? வேலைக்காரனா? ஓங்கி அரஞ்சின பல்ல நான் கலட்டோம். என்ன ஏவிட்டுக்குள்ள வந்துக்கிட்டே நீ யாரு கேக்குறீங்க? ஆமா, நீ யாரு? I am Dr. Roger. எதுக்கு வந்து கேக்குறேன்? அதை சொல்லாம டாக்டர் கம்பவுண்டருங்கிறீங்க. I am Chandru's uncle. சந்துருவுக்கு அங்கிளா? இப்படி ஒரு பைத்தியமான அங்கிள் சந்துருவுக்கு கிடையவே கிடையாது. அங்கிள்னா ஐ மீன் சந்துருவோட சித்தப்பா. என்னது? சந்துருவோட சித்தப்பா? சித்தப்பா அப்பாவோட தம்பி. காது கொஞ்சம் கேட்காதோ? நீ எந்த ஊர் சித்தப்பா? நான் எல்லா ஊர்லயும் இருப்பேன். இன்னைக்கு பாம்பே, நாளைக்கு லண்டன், நாளைக்கு டோக்கியோ, நான் எங்க வேணாலும் இருப்பேன். இது மாதிரி எத்தனை பேர் கேள்வி இருக்கிறீங்க? இது மாதிரி இல்ல, நானும் தெரியாம தான் கேட்கிறேன். சந்துருவுக்கு எத்தனை சித்தப்பா?
அவ அப்பனோடு பிறந்த தம்பி, நான் ஒத்தனே ஒத்தன். அம்மா நீங்க யாருன்னு சொல்லலையே. நான் சந்துருனுடைய சித்தப்பா. எனக்கு கோபம் வந்து ஏதாவது நடக்கிறதுக்குள்ள மரியாதையா வெளியே போயிடும். Once again I am right. எல்லாருக்கும் கொஞ்சம் பைத்தியம் இருக்குத்தான் செய்யும். கவனிக்க யாருமே இல்லை. ரொம்ப முத்தி போச்சு. மரியாதையா வெளியே போயிடும். இது என் ஆஸ்பத்திரி அட்ரஸ். அவசியமா கான்டாக்ட் பண்ணுங்க. ஆஸ்பத்திரி அட்ரஸா கொடுக்குறேன். சந்திரு, where are you? நல்ல பொண்ணு இல்ல. போமா. நான் போக மாட்டேனே. இப்படி நான் உட்காருவேன். ரூபாவுக்கு போய் தொலைய மூதேவி. ஏன் இப்படி உடம்பு? பக்கத்துல உட்கார்ந்தா தப்பா மூதேவி? உங்க அப்பா வந்துட போறாமா? வரட்டும். ஏன் வந்தாத்தான் என்ன? அவன் ஒரு சொரண கெட்ட ஜென்மம். வயசு பொண்ணு இப்படி தனியா விட்டு அவன் போயிடுறான். போய் தொலைய முடியாது. நான் இங்கதான் இருப்பேன். நீ என் பக்கத்துல உட்கார்ந்தா என் பொண்டாட்டி ஞாபகம் வருது. எந்திரிச நீனே. மரியாதைய சொன்னா கேட்க மாட்டேன். வருவியா மாட்டியா? மாட்டேன். என்ன எங்கிட்ட தமிழ் நீ கொன்னுடுவேன். என்ன தடுக்கூடாது. என்ன தொட்டீங்க ஆரஞ்சு கட்டையெல்லாம் கிடைச்சிருவேன். எது? பரவாயில்ல, உங்க அப்பனை விட உனக்கு சொன்னா ஜாஸ்தி. சந்திர சார், என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல? ஆமா சொன்னேன். ஏமாத்த மாட்டீங்களே? சத்தியமா? சத்தியமா நான் உன்னைத்தான் கல்யாணம் கட்டிக்குவேன். மாப்பிள ரொம்ப பிரமாதம். ஐயோ, ஏய் யார் அது? சும்மா சொல்ல என் பொண்ணோட மாமா. மாமா வாங்க 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 வாங்க. அது நான் உங்களுக்கு எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்க வந்தனால தான் சும்மா இந்த கோலத்தை பார்க்க முடிஞ்சது. ஒண்ணுமில்ல. ஆமா, எல்லாம் துணிச்சவனுக்கு இது ஒண்ணுமில்லதான். மாமா நான் சொல்றத கேளுங்க. இந்த பொண்ணு லட்சுமியை வச்சு உனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்புறேன். பேச வேண்டியதா கோர்ட்ல வந்து பேசிக்கோ. ஒண்ணு அங்க சந்திக்கிறேன். அட ஏன் சார் புரியாம கத்துறீங்க? என்ன திமிரு உனக்கு? சார் வாய் மூடும். உங்களை எங்க சந்திக்கிறோமோ அங்க சந்திக்கிறேன். சரி, கோர்ட்டில் சந்திப்போம். போயிட்டாரே. போனால் போகட்டும். ஐயோ, இனிமே நான் போய் கரடியா கத்தினால் நம்ப மாட்டாங்களே. இன்னும் என்னெல்லாம் நடக்க போதோ. கவலைப்படாதீங்க சார், நான் வேணா அவங்ககிட்ட உண்மையை சொல்லிடுறேன். பைத்தியம், என்ன நீ இப்ப திடீர்னு தெளிவா பேசின? நான் பைத்தியம் மாதிரிதான் பேசினேன். அதானே பார்த்தேன். ஒரு நிமிஷம் பயந்துட்டேன். சந்திர சார், பாக்கெட்ல பபிள் கம் வச்சிருக்கீங்களா? என்னங்க பண்டாரா இல்லையா? என்ன மேனேஜர் இவன் தலைவரை கோவூர்லயும் காணும். இவன் கூட்டிட்டு போறத பார்த்தா அந்த ஆளோட சமாதிக்கே கூட்டிட்டு போடுவான் போல் இருக்கேன். சும்மா இருங்க. உங்க தலைவர் எப்படியா இருப்பாரு? அவர் பேர் என்னையா? பூதலிங்கம். பூதலிங்கமா? அப்ப இப்படி எல்லாம் இருப்பாரு? ஊர் சொத்தத்தினா வேற எப்படி இருப்பான்? எம்பையா இருக்காரு சொல்லியா? சாராயம் ஊத்திட்டு போறான். வணக்கம் தலைவரே. தலைவரே தலைவரே, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. தலை மட்டும் தான் இருக்கு, வேற ஒன்னத்தையும் காணோம். அதான் தலைவர். வணக்கம். என்ன அது உடம்பெல்லாம் பிடிச்சு விடுறாங்க? கோயில் சென்னங்கள்ல ஒரே குழப்பம். ஒரு கொலை. என்னது? அது விஷயமா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கு. அத்த விடுங்க, எங்க விஷயம் என்னாச்சு? உங்க பேர் தானே மன்மதன்? எங்க பேர் மன்மதன் இல்ல, என் பேர் மன்மதன். திருவில்லிக்கணி மயிலாப்பூர் போயிட்டு வந்துட்டீங்களா? போயிட்டு வந்தேன். உங்க விஷயம் சின்ன விஷயம். செலவுக்கு ஒரு சின்ன தொகை 5000 ரூபாய் கொடுத்துட்டு போங்க. சின்ன தொகையாமே கொடுத்துடலாமா? கொடுத்துறாங்க. எப்படியாவது கனவு கண்ணியை தேடி கண்டுபிடிச்சிருங்க. முடிஞ்சிடும். அதோ தாங்க போட்டோ நல்லாவே இருக்கா. நீங்க கண்டுபிடிச்சு கொடுத்தா மட்டும் போதும். அப்போ சிஷ்யன் அனுப்புங்க. அந்த 5000 ரூபாய் கொடுத்து அனுப்பிடுறேன். சிஷ்யா கூட ஒரு சின்ன ரிக்வஸ்ட். அது 5000 சேர்த்து ஒரு 50 ரூபாய் தரேன். அதை வச்சு ஒரு பொய் பரிசத்தை வாங்கி போட்டுருங்க. சிரிச்சா பயமா இருக்கு. வந்துருங்க. லட்சுமி, ஐயோ ஐயோ. என்ன தம்பி, என்ன விஷயம்? சும்மா ஐயா, என் பொண்டாட்டி எனக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பிருக்க ஐயா. விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பிச்சாங்களா? தம்பி, இப்ப என்ன குடிமூலிக்கு போயிடுச்சு? ஐயோ, உன் பொண்ணு கூட பழகி பழகி உனக்கு சொரண கட்டு போச்சு. ஐயோ,
என்னையா குடிமொழிக்கு போகணும்? லட்சுமி தம்பி, எல்லாம் நமக்கு சாதகமா தான் நடக்குது. அப்படியே ஒய்ஃப் ஒண்ணு விவாகரத்து பண்ணிட்டான்னு வச்சுக்க, என் பிரச்சனை தீர்ந்தது. உடனே உஷாவை உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துடுற. ஏன் கவலைப்படுற? வாங்க, நீங்க முதல்ல சீக்கிரம் வாங்க. இந்த புடிங்க, ஒரு கல்யாணத்துக்கு வேணுங்கிற பூ பழம் எல்லாம் அதுல இருக்கு. மாப்பிள்ளை யாரு? நீங்களா? குழப்பம் பத்தாதா? நீங்க வேறையா? இவன் தான் மாப்பிள்ளை. சினிமா ஆக்டர் மாதிரி ஜம்முன்னு இருக்காரு. இதெல்லாம் அப்புறம் விளாவரியா பேசுவோமே. முதல்ல பொண்ணு வந்து தாலி கட்டுற வழியை பாருங்க. என்னது? என்னையா தாலி கட்ட சொல்ற? ஆமா, 60 வயசுல பல்லெல்லாம் ஆடிட்டு இருக்கு. இப்ப போய் தாலி கட்டுவீங்க. 60 வயசுல பல்ல ஆடாத பத்மினி வந்து ஆடுவா. சரியான வாயாடி குருக்கள் நம்ம நேரம். ஆமா, பின்னால போலீஸ் எங்க? இல்ல சுவாமி, பின்னால போலீஸ் கிலீஸ் ஒண்ணு தகராறு வராதே. ஒரு நிமிஷம் வயிற்ற கலக்கிட்டீங்களே. உங்களால இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க முடியுமா முடியாதா? சொல்றேன், 50 ரூபா தட்சணை வெட்டுங்க. சீக்கிரம் வெட்டுப்பா. அவ்வளவுதான் இருக்கப்பா. முக்கால் வாசி இந்த மாதிரி திருட்டு கல்யாணம் எல்லாம் இந்த கோயில்ல நான் தான் நடத்தி வைக்கிறேன். மீதி கால்வாசி உங்க சிஷியனா? அது இல்ல சுவாமி, எல்லாம் அமோகமா இருக்கான்னு சொல்ல வந்தேன். அந்த பொண்ணு கரெக்டாடா? நிஜமாவா சொல்றீங்க? நீ எந்த பட்டாரியா பேசுறது? கோவில் பட்டாரமா? லைசன்ஸ் நம்பர் நடத்த நீ தான் கண்டுபிடிச்சிருப்ப. கடவுள் கண்ணி கிடைச்சா? சொப்பன சுந்தரி கிடைச்சாயா? கண்டிப்பா தெரியுமா? நான் போட்டோல காமிச்சா அதே பொண்ணு தானா? நிக்குதா? உட்காந்துற போகுது. எப்படியாவது கரைச்சிட்டு வந்து. ஆமா, இதெல்லாம் கூட ஆரம்பிச்சிட்டானா? ஆமா. ஐயோ, பொங்கல் இருக்கேன்னு பாக்காதியா? அதுக்கு தனி ரேட்டு தர. 1 மாசம் ஃப்ரீயா தீபூதி தர. எங்க வேணா பூச்சிக்கோ. என் கடவுள் கண்ணி கழிச்சா? அப்படியா? எனக்கு எல்லாம் பட்டாரம் பட்டாரம். பயப்படாத, நம்ம டாக்டர் தான் கொடுக்குறாரு. நான் சொல்றது கவனமா கேட்டுக்க. நீ என்ன பண்ற? அந்த பொண்ணை கடத்திட்டு என் பழைய பங்களா இருக்குல்ல, அங்க உணர்ந்து என்ன யாரும் ஒரு இடமும் தெரியாம இருக்கனே. உனக்கு தெரியாது அந்த இடம்? உனக்கு தெரியாது. அப்ப நீ ஒண்ணும் பண்ணாத. பொண்ணை வச்சுக்க. நீ அந்த பொண்ணை கூட்டிட்டு விருகம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துரு. அங்கே மேனேஜர் வருவாரு. அப்ப பொண்ணை வச்சுட்டு மேனேஜரை கடத்திட்டு போடு. பொண்ணை மேனேஜர் கிட்ட ஒப்படைச்சியா? ஐயோ, பணத்தை பத்தி ஏன் கவலைப்படுற? தாராளமா கொடுத்து அனுப்புறேன். நிறைய கொடுத்து அனுப்புறேன். நிறைய வரும். தேங்க்யூ பண்றாரு. தேங்க்யூ. இன்னும் எனக்கு அப்பா கிட்ட பணத்தை வாங்கிக்கோ. போட்டு விருக்கம் பார்க்கணும். கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணு. போ. கிட்னாப்பிங் இட்ஸ் a very serious crime. எனக்கெல்லாம் அதை பத்தி கவலை இல்லை. இன்னைக்கே என் சொப்பன சுந்தரிக்கு எனக்கும் ஜாம் கல்யாணம் நடக்கணும். பணத்தை செலவைங்க. ஜாம் ஏற்பாடு செய்யுங்க. நாதஸ்வர செட்டுக்கு ஏற்பாடு செய்யுங்க. பேண்ட் செட்டுக்கு ஏற்பாடு செய்யுங்க. இந்த பேண்ட் வேணாம், நீங்களே வாசிக்கலாம். மேனேஜர் இன்னும் ஏன் போல? எந்த மடைய உன்ன போக சொன்னா? நான் கூட வரேன். சுந்தரி மிஸ்டர் மன்மதன், நீங்க உங்க சூப்பர் சுந்தரி யாருன்னு சொல்லலையே. போங்க டாக்டர், எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. வெக்கப்படாது. ஏன்? சைக்கிள் இருக்கிற அந்த பொண்ணோட போட்டோ டாக்டர் காமி. டாக்டர், நீங்க எங்க வெளியூர்லாம் போலியே? நான் இன்னைக்கு நைட்டு சிம்பத்து போறேன். சிம்பத்து தானே? போற வழியில விருகம்பாக்கம் வந்து சாப்பிட்டு போயிடுங்க. சரிதா போச்சு. விருகம்பாக்கம் போன திருப்பாக்கத்துக்குள்ள போன. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். உன் தங்கச்சி மகளை அவனை கட்டி வைக்கிறதுக்கு யோகியதை சந்தோஷம். எங்க என் கனவு கண்ணி? ஹலோ, அவ என் காதலி. நான் அவளை கல்யாணம் பண்ணிக்க போறேன். அது முடியாது, அவ என் கனவுல வந்தாச்சே. சார், நாங்க 2 பேரும் ரொம்ப நாளா காதலிச்சிட்டு இருக்கோம். நிஜமாவா? உண்மையாவா? ரொம்பவா? உண்மையான காதல் குறுக்க நான் வர விரும்பல. நீ ஏன் அவளை கட்டிக்கப்பா? அதுவும் புக்தா மன்மதா என் லட்சுமி. இது போனா என்ன? மேனேஜர் இங்க வாங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். மேல என்ன கட்டி போட்டுருந்தாங்களே, அப்ப ஒரு 10 நிமிஷம் நான் அசந்து தூங்கிட்டேன். அப்ப என் கடவுள இதை விடலாம் பெட்டரா ஒரு பொண்ணு வந்துச்சு. அது விஷயமா நான் உங்ககிட்ட பேசணும். நீங்க எப்படியாவது இந்த பொண்ணை கண்டுபிடிச்சு எனக்கே கட்டி